வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே அருட்பேராற்றின் அன்பு குரலே கந்த புராணம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தனைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இறைநிலையின் அன்பு குரலை பற்றி 10 குரட்பாக்களை நேற்று வரை சிந்தித்து கொண்டிருந்தோம். இறைநிலையின் ஆற்றலே எழுச்சி பெற்று விண் என்ற ஆற்றலாகவும், அந்த இயக்க விளைவால் எழுந்த அலைகள் நுண்ணிய காந்த அலைகளாக மாற்றம் பெற்றதை இதுவரைக்கும் நம்ம சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மகரிஷி அவர்கள் பல நூல்களிலே பல கோணங்களிலே இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நமக்கு விளக்கிச் சொல்கின்றார்கள். ஏனென்றால் மனிதனுடைய அறிவு நிலைகள் பலதரப்பட்டவை. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரவர்களுடைய அறிவு நிலையிலே இருந்து அந்த கருத்துக்கள் விளக்கப்பட வேண்டும். அப்போ ஒரே கருத்தை பல கோணங்களிலே விளக்குகின்ற போது அவரவர்கள் அவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப அதை புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும் என்பதனால் தத்துவங்களிலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப கருத்துக்களை பலவிதமாக வர்ணித்திருப்பார்கள். அதே நீதிப்படி மகரிஷி அவர்கள் காந்த தத்துவத்திலே முதல் கவி சொல்கிறாங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும்போர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்துபோல். தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அதாவது மனம் என்ற இயக்கத்தில் எத்தனையோ இன்பங்களை நாம் சந்திக்கின்றோம். ஸ்பரிச உணர்வு மூலமாக, சுவை உணர்வு மூலமாக, பார்வை, வாசனை, ஓசை உணர்வு மூலமாக 5 வகையிலே இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நாம் துய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இந்த 5 புலன்கள் மூலமாக தன்மாற்றம் அடையக்கூடிய ஆற்றல், காந்த ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்க முடியும் என்றால், ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு தாங்கும் சக்தி உண்டுங்க. உதாரணமாக ஒரு மின்சார பல்ப் எடுக்கிறோம். அதில் இந்த சின்னதாக ஒரு 6 வோல்ட் பல்ப் இருக்குது. அது நேரடியாக 220 வோல்ட் கரண்ட்டில் இணைக்க முடியாது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் டவுன் பயன்படுத்தி தான் அந்த விளக்கை நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு மாறாக அந்த 6 வோல்ட் பல்பை நேரடியாக ப்ளக்கில் வச்சோம் அப்படின்னாக்கா அந்த பல்புடைய கண்ணாடி முதல் கொண்டு பறந்துடும். ஃபியூஸ் அது மட்டும் இல்லை, அது பஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும். அதே போல் இந்த 5 புலன்களும் ஒவ்வொரு அளவிலே தன்மாற்றம் அடையக்கூடிய தகுதி வாய்ந்தவை.
5 புலன்களிலே அதிக அளவில் உயிர் சக்தி தன்மாற்றம் அடையக்கூடிய புலன் தோல். அது குறிப்பிட்ட காலத்து மட்டும்தான் அதிக அளவு தன்மாற்றம் அடையும். மற்ற நேரங்களில் 90 மட்டுமே அது தன்மாற்றம் அடையும். அதில் செலவு அதிகமாக இருக்காது. பொதுவாக அதிகமாக தன்மாற்றம் அடையக்கூடிய புலன் எது என்றால் கண்கள். அதனால தான் நாம் ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி தவணையில் இருந்தாலும் போதும். அந்த அரை மணி நேரம் கண்களை மூடி இருந்ததனால் ஏற்பட்ட ஒரு நிறைவு ஒரு அளவுக்கு நமக்கு சக்தி கிடைத்தது போல் அல்லது ஓய்வு கிடைத்தது போல் உணர்வு கிடைக்கும். தவத்தில் ஆழ்ந்து போய்விட்டால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அபரிமிதமானது. அது எப்பவும் எல்லா தவத்திலையும் கிடைக்காது. அது என்றால் ஒரு நாள் சில வினாடிகள் அல்லது ஒரு நிமிடங்கள் அது கிடைக்கலாம். அதுதான் உண்மையான தவநிலை. அந்த நிலை அடைவதற்காகத்தான் தினசரி நாம் 30 நிமிடங்கள் முயற்சி செய்கின்றோம். அதை வள்ளுவ பெருந்தகை அற்புதமாக சொல்ல வைத்தார். வேண்டிய எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். செய்யப்படும் அல்ல, முயலப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவைகளை எந்த விதமான சிரமம் இல்லாது வேண்டியாங்கு எய்துவதற்கு தியானம்தான் துணை செய்யும். ஆனால் அந்த தவத்தை செய்வதற்கு நாம் முயற்சியை தான் செய்யணும். அந்த முயற்சியினுடைய பக்குவம் அதிகமாக தவம் தானாக வரும். அந்த நிலையில் இந்த உடல் உயிர் மன இயக்கங்கள் எல்லாம் அற்றுப்போய் இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மோடு லயமாகின்ற போது அது பெறுகின்ற இன்பம்தான் பேரின்பம். அது உடலை கடந்து பிரபஞ்ச நிலையிலே பெறுகின்ற காந்த தன்மாற்றம். அதனால் அந்த பக்குவத்தை பெறுவதற்கு நாம் 30 நிமிடங்கள் தினசரி முயற்சி செய்கிறோம். நாம் செய்வது தவம் அல்ல, முயற்சி மட்டுமே. இந்த முயற்சியில் பெறுகின்ற வெற்றி ஒரு சில வினாடிகள் அல்லது சில ஒரு நிமிடங்கள் தவத்தில் லயமாகும்னு சொல்ல முடியாது, லயமாகலாம். அதனால் இந்த இறை உணர்வை பெறுகின்ற போது ஏற்படக்கூடிய உச்சகட்டமான தன்மாற்றத்தில் இந்த மனம் அந்த பேரின்பத்தை தனக்குள் பதிகிறது. அது உணர முடியல என்றாலும், எடுத்து விளக்கி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்றாலும், அந்த இறை உணர்வை பெற்ற அனுபவம், அந்த பேரின்பம் நமக்குள் பதிவாகிவிடும். அது நினைக்கின்ற போது அதே தரம் நமக்குள்ள ஏற்படும். ஆனால் அதே நிலை அடைவதற்கு மனம் அதை நிலைத்து அதில் ஒடுங்கி நிற்கணும். அதனால் அந்த பேரின்பத்தை சந்தித்த நிறைவிலே சொல்கிறாங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா. அதைவிட இன்பம் தொடர்ந்து பெருகக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துலையும் எந்த ஜீவனிலையும் எந்த மனிதனிலையும் கிடையாது. இறைநிலையோடு இறைநிலையாக கலக்கின்ற அதே பக்குவத்தில் மட்டுமே அதை தூக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் அதை நெருங்க முடியாது என்பதனால் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும்போர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். அதாவது பேரின்பம் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தலாம், எக்ஸ்டசி, பிளிஸ் என்றெல்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனாலும் அது உணர்வை அப்படியே வெளிப்படுத்துமா அல்லது இந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு மகான் பெற்ற அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அருமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். இறை தத்துவத்தை பற்றி விளக்க வந்தவைகள் தானே வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள், எத்தனை வச்சுருக்கிறோம். இதை பற்றி சொல்கிற இப்போ எல்லாம் வாயிலே போட்டு துப்பிய உணவைப் போல எச்சிலாக விட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் இது எல்லாம்
உபன்யாசம் செய்யாத பயன்படுத்தாத மனிதர்கள் இல்லை, ஆன்மீகவாதிகள் இல்லை. ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. காரணம், அதை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே கருத்தை திருமந்திரத்தில் சொல்கிற பொழுது, தெய்வீக இன்பம் என்பதை ஒரு மனிதனுக்கு எப்படி விளக்க முடியும்? தெய்வத்தை உணர்ந்தால் தெய்வீகத்தை உணரலாம். தெய்வமே உணராத பொழுது தெய்வீகத்தை எப்படி அறிய முடியும்? பொதுவாக ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே, கோவில்களிலே திருவிழாக்கள் நடக்கின்ற போது பக்தர்லாம் காணிக்கை செலுத்தி இறைவனின் திருவருளுக்கு பாத்திரராகும்படி அன்புடன் அழைக்கிறோம் என்றெல்லாம் போஸ்டர் அடிக்கிறாங்க, அழைப்புதல் அடிக்கிறாங்க. ஆனால் யாருக்கு அந்த தெய்வீக திருவருளை உணர்ந்த அனுபவம் கிடைச்சது? தெய்வம் எது என்றே உணராத பொழுது தெய்வீக இன்பம் எப்படி அனுபவிக்க முடியும்? அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அப்போ தெய்வீக இன்பத்தை அடையாளம் காண வேண்டும் என்றால் தெய்வத்தை புரிந்திருக்கணும், உணர்ந்திருக்கணும். தெய்வத்தை உணர்வதே தெய்வீகம். அப்போ தெய்வத்தை எப்படி அறிவது? எந்த வகையில் அறிய முடியும்? தவத்தால் என்று வேறு எந்த வகையிலையும் போக முடியாது. அதனால் இந்த தவத்தின் மூலமாக பெற்ற அனுபவத்தை வார்த்தைகளால் எடுத்து பரிமாற்றம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. அதனால் திருமந்திரத்தில் சொல்கிறாங்க, தெய்வத்தை நீங்கள் எல்லாம் கண்களால் பார்க்குறீங்க. ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள் என்று சாதிக்கிறீங்க, வாதிக்கிறீங்க, வழிபாடு செய்கிறீங்க, என்னென்னோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் இந்த தெய்வமெல்லாம் மனிதனுக்கு எந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறதுன்னா ஒன்றும் கொடுக்கல. அசல் நிலையிலே தெய்வம் எப்படி இருக்கும் என்றால் அது மனிதன் தன்னுடைய புலன்கள் மூலமாக அறிய முடியாதது. அது ஆத்மார்த்தமாக அறிவின் மூலமாக மட்டுமே அறிய முடியும் என்ற கருத்தையும் அதுக்குள்ள ஓமானத்தையும் சொல்கிறார். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அதாவது அறியாமையில் சிக்கியிருப்பவர்கள் என்று பேர், மூடர்னு சொல்கிறார். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். ஸோ தவத்திலே ஆழ்ந்து அகத்திலே உள்ளே ஒடுங்கி போய் அந்த அகக்கண் மூலமாக தெய்வத்தை தரிசிக்க முடியுமே, பார்க்க முடியுமே தவிர இந்த புற கண்களால் புலன்களால் மனிதன் தெய்வத்தை அறிய முடியாது. ஏன்னா அப்படி கிடையாது. அப்படி பெற்ற அனுபவத்தை எடுத்து விளக்கி சொல்லவும் வார்த்தைகள் கிடையாது. ஆனால் அந்த அனுபவத்தை ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உண்டு. அது எப்படி என்பதற்கு ஒரு உமானம் சொல்கிறாரு. இப்போ குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், குழந்தைகள், மகன், மகள் எல்லாம் உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளிலே எந்த தாயாவது தன் மகளுக்கு திருமண வயதிலேயோ அல்லது அதற்கு முன்னோ பின்னோ தன்னுடைய கணவரோடு தான் துய்த்த இன்பங்களை விலைக்கு சொல்ல முடியுமா? ஆனால் அதே மகள் திருமணமாகி தன் இல்லற வாழ்க்கையை தூங்குகின்ற போது இதே அனுபவத்தை அங்கே பெறுகிறாங்களா இல்லையா? முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. இதுக்கு மேலே ஓமானத்தை சொல்ல முடியாது, நெத்தியடியான வார்த்தை. அதனால் அவரவர்கள் சுயமாக அனுபவத்தில் பெற்றால்தான் அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்று உணர முடியுமே தவிர இது வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. அப்போ இதையே விலைக்கு சொல்ல முடியாத போது, உடலால் தூக்கக்கூடிய இன்பத்தையே விலைக்கு சொல்ல முடியாத போது ஆத்மார்த்தமான இன்பத்தை எப்படி, எந்த வார்த்தைகளால் எப்படி விளக்க முடியும்? அப்படியே உணர்ந்த விளக்கினால் யார் புரிந்து கொள்ள முடியும்? தத்துவங்கள் எல்லாம் அதோடைய விளக்கங்கள் தான்.
ஆனால் அந்த விளக்கத்தை வார்த்தை அளவிலே மட்டும் கேட்டுவிட்டு எத்தனை பேரால் அது உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்றால் முடியாது. அப்போ இந்த கருத்துக்கள் என்ன உந்துதலை கொடுக்கிறது நமக்குள் என்றால், இப்படி ஒன்று இருக்குது, அதை அடைவதற்கான வழிவகை தியானம். அந்த தியானத்தில் நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள ஒடுங்கி போய் சுய அனுபவத்தில் அதை நாம் பெற வேண்டும். இது வேறு யார் நமக்கு இலவசமாக கொடுத்து விட முடியாது என்ற கருத்து எங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம். அதாவது கீதையில் விஸ்வரூப தரிசனம் என்று அருமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தத்துவங்களிலே விஸ்வாமித்திரன் என்று ஒரு மகானை குறிப்பிட்டிருக்கிறாங்க. விஸ்வாமித்திரன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து பிறகு ஞானியாக மாறியவர். சக்கரவர்த்தியாக ஆண்டு கொண்டிருந்த போது அவருடைய பெயர் விஸ்வரதன். அப்புறம் அவர் வஸ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு அதுக்கு எத்தனை விலை கொடுத்துருக்காரு பாருங்களேன். நாம் தவத்துக்கு வர்றதுக்கு அந்த வர்ற நேரத்தில் யாராவது கஸ்ட் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு போய்க்கலான்னு ஒதுக்கி வச்சுருவோம். ஏங்க எனக்கு மன்றத்துக்கு வரலன்னா திடீர்னு கஸ்ட் வந்துட்டாங்க வர முடியலைங்க அப்படிம்போம். இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு, இல்லை தீபாவளிக்கு துணி எடுக்க வேண்டியிருக்குன்னா சாயந்தரம் பகலெல்லாம் ஆஃபீஸும் வேலை முடிஞ்ச போகுதுங்களா, சாயந்தரம் வந்தோடனே அன்றைக்கி மன்றத்துக்கு கட்டு அடிச்சுட்டு துணிக்கு போவோமே தவிர மன்றத்துக்கு வர்றதை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் புத்தர், விஸ்வரதன், பட்டினத்தார் இப்படி எத்தனை மகான்கள் நம்மை விட அதிகமான சொத்தும் அதிகாரமும் செல்வாக்கு இருந்தவங்க. நமக்கு என்ன 4 சென்ட் இடமும் ஒரு 4 டிஜிட் பேங்க் பேலன்ஸும் இவ்வளோ வச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு வர நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஆனால் மிகப்பெரிய சாம்ராட் விஸ்வரதன் சக்கரவர்த்தி அதையே தூக்கி போட்டுட்டு நான் ஞானம் பெற போகிறேன்னு சொல்லி துறவை மேற்கொண்டார். அதே போல் சித்தார்த்தன் இளம் வயதிலேயே அரசபோகத்தை வெறுத்து ஞானத்துக்கு என்று வெளியே வந்தார். மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் மூட்டை மூட்டையாக வைரம் வைடூரியம் எல்லாம் வீட்டிலே குடோன் மாதிரி கிடக்கும். அவ்வளவு பெரிய செல்வந்தர் பட்டினத்தார். அவர் ஞானம் பெறுவதற்கு ஒரே ஒரு வாக்கியம்தான் தத்துவம் கிடச்சிது அவருக்கு. இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிற எல்லாம் சரிதான், ஆனால் காது அற்ற ஊசியும் வராதகான் கடை வழிக்கு. அப்புறம் எங்கே ஒன்று வைரமும் வைடமும் கூட வரப்போகுதுன்னு கேட்டார். ஸோ எத்தனை தத்துவங்கள் படித்தும் நமக்கு அந்த இந்துவனை விட்டுட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு வாக்கியமே பட்டினத்தாருக்கு அத்தனை விட்டுட்டு கோவணத்தை கட்டி ரெடியாக கிளம்பிட்டார். அப்போ அந்த ஞானத்தை பெறுகின்ற வேட்கை அது எப்படின்னா, இந்த தண்ணியில் மூழ்கிறவனுக்கு சுவாசக்காற்று எவ்வளோ முக்கியமாக இருக்கும் இல்லையா? ஒரு அரை நிமிஷத்துக்கு மேலே தண்ணிக்குள்ளே பிடிச்சி அமுத்தி வச்சிங்கன்னா அவன் எப்படி தவிப்பான்? அது மாதிரியான தவிப்பு இல்லை என்றால் ஆன்மீகத்தில் ஞானத்தை பெற முடியாது. அதனால் நம்மளாம் ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதிக்காக வந்துட்டு போயிட்டுருக்கிறோமே தவிர உண்மையிலே நாம் ஞானம் பெற்றவர்கள் அல்ல. ஏன்னா ஞானத்தினுடைய அளவுகோல் வேறு. அப்படி மனிதன் இந்த ஆன்மீகத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது இந்த மனம் அத்தனை அனுபவங்களையும் அதில் சிக்கிக்கொள்ள அதிலிருந்து விடுபட்டு விடுகிறது. புலன் இன்பங்களிலே லௌகிக வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து எந்த அளவுக்கு மனம் விடுபடுகிறதோ அந்த அளவுக்கு மனதிலே அமைதி நிலைத்துவிடும். அந்த அமைதி நிறைய நிறைய அது தவமாக மாறும். அப்படி மாறுகின்ற போது இந்த உடல் என்ற எல்லை கடந்து இது பிரபஞ்சமாக விரிகிறது. அந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் அகக்காட்சியாக உணர்ந்தவரை தான் விஸ்வரதன் என்ற நிலையில் இருந்து அவர் பக்குவமான பிறகு அவரை உயர்த்துவதற்காக விஸ்வாமித்திரன் என்று சொன்னாங்க.
மித்திரன்னா நண்பன். யாருக்கு நண்பன்? விஸ்வாமித்திரன். விஸ்வம் என்றால் பிரபஞ்சம் என்று பொருள். இந்த மனிதன் மட்டுமல்ல, பூமி மட்டுமல்ல, சூரிய குடும்பம் மட்டுமல்ல, பல மண்டலங்கள் இணைந்த இந்த பிரபஞ்சத்திற்கே அவன் உடமையாகின்றான். இப்போ மனம் விரிந்து பிரபஞ்சம் அளவிலே அதையும் தாண்டி இறைவெளியோடு இணைகின்ற போது அந்த இறை இன்பத்தையும் தூக்கின்றான். தனக்குள் அத்தனை இயக்கங்களும் நடைபெற்று கொண்டிருப்பதை அகக்காட்சியாக பார்க்கின்றான். அதுதான் கீதையில் சொன்னாங்க, விஸ்வரூப தரிசனம். ரூபம் என்றால் தோற்றங்கள், உருவங்கள். விஸ்வம் என்றால் பிரபஞ்சம். உருவங்கள் அத்தனையும் எந்த இடத்தில் இருக்க முடியும் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளே தான் உருவங்கள் இருக்க முடியுமே தவிர பிரபஞ்சத்துக்கு வெளியே உருவங்கள் இல்லை. பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு இது வரைக்கும் யாரும் அளக்கலை. ஏதோ விஞ்ஞானம் தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்களே தவிர அது உண்மையான கணக்கு அல்ல. அதனால் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை எது தாங்கி கொண்டு அதை ஒரு ஒழுங்கு தவறாமல் இயக்கி கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வருகின்ற போது தான் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள், கிரகங்கள், வால் நட்சத்திரங்கள், எரிக்கற்கள், ஒவ்வொரு கோளுக்கு உள்ளேயும் எத்தனை வகையான அணு கூட்டுகள், அந்த அணு கூட்டுக்கு தக்க காந்தலைகள், அந்த காந்தலைகள் திணிவுக்கு தக்க தன்மாற்றங்கள், தன்மாற்றத்திற்கு தக்க நிறங்கள், வெப்பம், சூடு, குளிர்ச்சி, இதெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே தான் இருக்குது. அதனால் இந்த உடல் என்ற எல்லையை தாண்டி பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் இருக்கின்ற போது தனக்குள்ளே அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றான். அந்த காட்சியை தான் கீதையில் விஸ்வரூப தரிசன யோகம் என்று தனி அத்தியாயத்தில் எடுத்து விளக்கி சொன்னாங்க. இதில் அருமையான கருத்தை வைக்கிறாரு, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். இப்போ நவ கிரகங்கள் அப்படின்னா சோதரர்களும் மனிதர்களும் என்ன சொல்கிறாங்க? வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வாரப்பலன், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு வாரப்பலன் இல்லையா? அதில் படித்து பார்த்தீங்கன்னா குரு சரியில்லை, சனி சரியில்லை, கேது சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, இந்தந்த ராசியில் உள்ளவங்க இந்தந்த பலன்கள் என்றெல்லாம் எத்தனை கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த உலகத்திற்கு எத்தனை சனி? ஒரு கிரகம் தானே. அப்போ இந்த சனி அமெரிக்காக்காரனை ஆட்டி வைக்குமா வைக்காதா? இல்லை ஜெர்மன்காரனுக்கு சனி கிரகம் உண்டா இல்லையா? இல்லை வடநாட்டுக்காருக்கு சனி கிரகம் உண்டா இல்லையா? இருக்குல்ல. ஆனால் ஜாதகம் பார்க்குறாலும் தென்னாடு மட்டும்தான். வடநாட்டில் கூட ஜாதகம் பார்க்கறது கிடையாது, சவுத்து மட்டும்தான். அது மட்டுமல்ல, நாம் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் நாம காரணம் கிடையாது. கிரக தோஷம் சரியில்லை அப்படின்னு கிரகங்கள் மேலே நம்ம குற்றம் சாட்டுகிறோமே தவிர என்றைக்காவது மனிதன் மேலே தோஷம் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? இப்போ நாளைக்கு ஆண்டு பிறக்க போகுது. எல்லா பத்திரிகையாளர்களும் ஆண்டு ராசி பலன் புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. 12 ராசிகளுக்கும் ஒரே புத்தகம் போட்டிருக்கிறாங்க. வாங்கி படித்து பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் போட்டிருக்கிறாங்க. அத்தனையும் படித்து முடித்து பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் மனிதன் சரியில்லைன்ற கருத்து எங்கேயுமே இல்லை. மனிதன் செயல்பாடுகள், எண்ணம் சரியில்லை என்ற கருத்து எங்கேயுமே இல்லை. அப்போ மனிதன் ரொம்ப நல்லவர், பக்கா பர்ஃபெக்ட்டு. எது சரியில்லை? சனி சரியில்லை, ராகு சரியில்லை, குரு சரியில்லை. அப்போ குரு சரியில்லைன்னா 644 கோடி மக்களுக்கும் சரியில்லை தானே, இல்லையா? குரு சரியாக இருக்குன்னா எல்லாருக்கும் தானே சரியாக இருக்குது. அதனால் இயற்கை நீதிப்படி நன்மை தரும் நவக்கோள்கள் கிரகங்கள் இல்லை என்றால் நாம் உருவாகி இருக்கவே முடியாது. இந்த பூமியில் ஜீவன்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமே கிரகங்கள் தான். ஆனால்
கிரகத்தின் தாக்கம் எந்த அளவில் இருக்க முடியும் என்றால் உடல் சார்ந்த சில சிறு உபாதைகள் மட்டும்தான் கிரகங்களால் சாதிக்க முடியும். நமக்கு லாட்ரி சீட் அடிக்கவோ இல்லை லாட்ரி அடிக்க வைக்கிறதெல்லாம் கிரகத்தினுடைய கையில் இல்லை. அதனால் ரசாயனங்கள் வருது. அந்த ரசாயன கூட்டுகளால் ஏற்பட்ட அமைப்பு இந்த உடம்பு. இந்த பேசிக் காம்பினேஷனில் அவ்வப்போது கோள்கள் ஓட்டத்தால் சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய கோணங்கள் மாறுகின்ற போது வரக்கூடிய அலையினுடைய திணிவு மாறுபடும். திணிவு மாறுபடுகிற போது நம்ம இடத்துல ப்ளஸ் மைனஸ் ஏற்படும். அதிகமானாலும் குறைந்தாலும் நம்ம கொஞ்சம் தாக்கம் ஏற்படுத்தும். அவ்வளோதான். அதையும் சரி செய்வதற்கு இயற்கையிலேயே நமக்கு இயற்கை அதுக்கு ஒரு மாற்று மருந்தாக அமைந்திருக்கிறது. அதை சாமி சொல்கிறாங்க, மூல ஈகை மூலிகை. ஸோ கோள்களால் வரக்கூடிய அலை தாக்கத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு மூலிகைகளிலேயே நமக்கு உடம்பு சரியாகப்படும். அதுக்கு மேலே வைத்திய மனுஷனுக்கு தேவையில்லை. அப்போ இதெல்லாம் தாண்டியும் மனிதனால் தீர்க்க முடியாத வியாதிகள் வருகின்றன அப்படின்னா அதுக்கு கண்ம நோய் என்று பேர். கண்மம் என்றால் பாவம். பாவத்தின் சம்பளம் நோய்களாக வரும். அந்த நோய்களை எத்தனை காலத்திற்கு அந்த பாவத்தினுடைய திணிவு இருக்கிறதோ அது வரைக்கும் அனுபவித்த பிறகு தான் அந்த வியாதி போகும். அது போகிற போது அதுக்கு முன்னாடி எத்தனையோ செலவு பண்ணியிருப்போம், எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்போம். அது போகிற காலம் வருது பாருங்கள். அப்போ ஒரு சொல்லுவாங்க, நீங்களே எத்தனையோ வைத்தியம் பார்த்தீங்க, நானும் தெரிஞ்சிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வைத்தியர் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, எதுக்கும் இங்கே ஒரு காட்டி பாருங்களேன், செலவும் ஜாஸ்தி இல்லை, கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குறாராம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எத்தனையோ பார்த்தாச்சு, 1000 1000 இது 1 1001 அப்படின்னு சொல்லி அரைக்குறை நம்பிக்கையோடு போய் ஒரு 50 ரூபா ஃபீஸ் மட்டும் கொடுத்து அவர்கிட்ட காட்டுறோம். அவர் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மருந்து எழுதி கொடுப்பார், சரியாக போய்டும். இப்போ நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், எத்தனை லட்சம் செலவு பண்ணி எத்தனை நாள் அவசரப்பட்டு சரியாகல, ரொம்ப கைராசி டாக்டரு, அவர் கை தொட்டாலும் வியாதி குணமாக போயிடுதுன்றோம். இது பேர் யாருக்கு? டாக்டருக்கு. குருவி உட்காரும்போது பனம்பழம் விழுந்ததுன்னா அது காரணம் யார்? குருவியா? பனம்பழம் பழுத்து ரெடியாக இருந்திருக்குது, குருவி லேசாக உட்கார்ந்த உடனே அது கீழே விழுந்துருச்சு. அது மாதிரி இந்த வியாதி போக வேண்டிய காலம் வந்தது. சம்மந்தமில்லாத ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க, நாமும் அரைகுறை நம்பிக்கையோடு செய்து தான் பார்க்கலாமே அப்படின்னு போய் அது முயற்சி செய்தோம். ஆனால் அதில் வியாதியை தீர்ந்து விட்டது. இதுபோல் கண்ம நோய்கள் எத்தனை காலத்திற்கு நாம் அதில் தாக்கப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அது வரைக்கும் எந்த வைத்தியம் பார்த்தாலும் சரியாக்காது. எங்கே போனால் பைத்தியம் தெரியாது. அதனால் இந்த செயல்விளைவு நீதியை புரிந்து கொண்டால் கோள்கள் நமக்கு நன்மை தான் செய்யும், அது துன்பத்தை கொடுக்கறது இல்லை. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குணாம்சம் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பொதுவானதை தவிர தனிப்பட்ட மனிதனை ஆட்டி வைக்கிறதுலாம் கிடையாது. நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், அத்தனை நமக்குள்ள அழகாக மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. எப்போ உடம்பு என்ற எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால இறைவனாகவே மாறுகின்ற போது அந்த இறைவனுக்குள் இதெல்லாம் திருவிளையாடல்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற காட்சியை அகத்திலே காணலாம். உன்பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். எவ்வளவு துல்லியமாக சீர்மையாக நடத்திட்டு இருக்குன்னு ஆச்சரியம். உன்பெரிய பேர் இயக்க ஓமையற்ற ஆற்றலால், அந்த இறை தன்மையை விட வலிமை மிக்கது, சிறப்பு மிக்கது, அதிசயத்தக்கதாக இருக்குதா அப்படின்னு பாருங்களேன். நம்ம சின்ன காரியத்தை செய்துட்டா நான் செஞ்சிட்டேன்னு பெருமைப்பட்டுக்கிறோம். முடிஞ்சால் அதுக்கு ஃப்ளக்ஸ் போர்டு பெருசாக போட்டு ரோடையே மறைச்சிட்றோம், சாதனைகள் அப்படின்னு சொல்லி.
அது ரோடு தெரியாமல் மற்ற முட்டிட்டு போதெல்லாம் பரவாயில்ல, நமக்கு சாதனைகள் எல்லாம் வெளிப்படுத்தி ஆகணும். இன்னும் பெரிய பேனர் வச்சு கொண்டாடிக்கிறோம். ஆனால் இறைவன் எந்த பேனர் வச்சுருக்கான் பாருங்கள். ஆனால் அவனுடைய இயக்கங்களில் எத்தனை அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உன் பெரிய பேர் இயக்க ஓமையற்ற ஆற்றலால். அதுக்கு ஈடு இணையாக ஏதாவது ஒப்பிட்டு பேச முடியுமா? இது மாதிரி அங்கே ஒரு பிரபஞ்சம் இருக்குது, அங்கே ஒரு ஆண்டவன் நடத்திட்டு இருக்கிறான், அவன் இதோட நல்லா நடத்துகிறான் இல்லை சரியா இல்லைன்னு ஒப்பிட்டு பேச முடியுமா? அங்கே 2 இருந்தால் தான் ஒப்பிடுறதுக்கு. பிரபஞ்சமும் 2 இல்லை, ஆண்டவனும் 2 இல்லை. கடவுளும் 1, பிரபஞ்சம் 1. பிரபஞ்சத்திற்குள் கோள்கள் தான் கோடான கோடி, ஜீவன்கள் லட்சக்கணக்கானவை, மனித இனம் 1, மனிதர்கள் 644 கோடி. அதனால் அந்த ஒன்றை தவிர இங்கே வலிமை மிக்கது என்பதற்கு இன்னொன்று இல்லை. உன் பெரிய பேர் இயக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். அதாவது ஏன் அது கொத்து நிகழ்ச்சி என்றால், இப்போ நாம் தனியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் திடீர்னு பந்த் அப்படின்ட்டா எங்கேயாவது நகர முடியுமா? இந்த ஸ்டேட்டுமே நகர முடியாது. இல்லை எங்கேயாவது ஒரு கலவரம் அப்படின்னா அந்த சுற்றப்பட்ட இடத்துல எங்கேயாவது நகர முடியுமா? எங்கேயும் போக முடியாது. இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். அப்போ நான் என்று நினைக்கிறோம் எப்போ? எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும். சிக்கல் பிரச்சனை ஏதாவது கலவரங்கள் வந்து விட்டால் இப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறோமா இல்லையா? இதுபோல் மனிதர்கள் எல்லாம் இணைந்து ஒரு இனம், மனித இனம். அதே போல் எத்தனை வகையான ஜீவ இனங்கள், இதற்கு முன்னால் எத்தனை வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள். பஞ்சபோத சேர்க்கை தான் என்றாலும் எத்தனை மாறுபட்ட விகிதாச்சாரங்களிலே எத்தனை கோடிக்கணக்கான கோள்கள் மிதந்து உருண்டோடி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் தனித்து இருக்கின்றனவா என்று கேள்வி கேட்டு பாருங்களேன். பூமி தனித்து இல்லை, சந்திரனும் தனித்து இல்லை. சந்திரன் பூமியை சார்ந்திருக்கிறது, பூமி சூரியனை சார்ந்திருக்கிறது, சூரியன் இன்னொரு சூரியனை சார்ந்திருக்கிறது, இன்னொரு சூரியன் பால்வெளி மண்டலத்தை சார்ந்திருக்கிறது, பால்வெளி மண்டலமோ பிரபஞ்சத்தை சார்ந்திருக்கிறது. இப்போ அதை வச்சு தான் நம்ம தலைவிதியாக இருக்குது. ஹாப்பி நியூ இயராக தெரியல, ட்ராஜிக் நியூ இயராக தெரியல. நடக்காத வரைக்கும் ஹாப்பி நியூ இயர், நடந்தால் ட்ராஜிக் நியூ இயர் தான். ஏன் 2010 இந்த சூரிய குடும்பத்துக்கு மிக அருகாமையில் இன்னொரு சக்தி வாய்ந்த கோள் வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்லிகிட்டு இருக்குதுங்க. அந்த சக்தி வாய்ந்த கோள் இந்த சூரிய குடும்பத்தை நெருங்குகின்ற போது சூரிய குடும்பத்தில் உள்ள பல கோள் நிலை தவறிவிடும் என்று சொல்கிறாங்க. நிலை தவறி போச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த சினிமாவில் பார்க்குறோமே, அப்படியே இப்படி ஆடுற மாதிரி, அப்படி போகிறான் இப்படி போகிறான், அது மாதிரி கதி ஆகிடும். ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா இல்லையா? பூமி ஆடுதுன்னா என்ன பண்ணுறது? தண்ணி அடிச்சு ஆடினா நிப்பாட்டிடலாம், 2 வருஷம் அந்த பிடிச்சி பேசாமல் உட்காரியான்னு உட்கார வச்சிடலாம். பூமியே ஆடிச்சுன்னா யார் ஏங்கர் போட்டு நிறுத்த முடியும்? நங்கூரம் எங்கே பாய்ச்சிறது? கடல் அலை வந்தால் நங்கூரம் போட்டு கப்பல் நிறுத்திடலாம். பூமியே அலையிற போது எங்கே நங்கூரம் போடுறது? அதனால் இதெல்லாம் ஒன்றொன்று இணைந்து பிரபஞ்சமே ஒரு தொகுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கொத்து போல் அங்கங்கே ஒரு கொத்து கொத்தாக நிகழ்ச்சிகள். எப்படி ஒரு மரம் இருக்குது, அதில் கிளைகள் இருக்குது, ஒரு கிளையிலையும் இன்னொரு சின்ன சின்ன கிளைகள் இருக்குது. எல்லா கிளைகளும் இலைகள் நிறைந்திருக்கு. அந்த கிளைக்கு இடையில் அரும்பு, பிஞ்சு, பூவு, காய், பழம், கொட்டை எல்லாம் இருக்குது. ஒட்டு மொத்தம் பார்த்தா அந்த மரம் பல வகையான திறமையுள்ள தன்மையுள்ள இலைகளையும் கிளைகளையும் பழ வகைகளையும் தாங்கியிருக்கிறது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இறைநிலை பல கோடிக்கணக்கான கோள்களையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் மிதந்து உருண்டு இயக்கிக் கொண்டு இருக்கிறது. உன் பெரிய பேரியக்கு ஓமேற்றாற்றலால் உலகங்கள் அத்தனை உருளுதே ஒரு கொத்து போல்.
இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்கின்றோம்? தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் முன். அதாவது இவை அனைத்தையும் தனக்குள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று கிடையாது. பிரபஞ்சத்தை படைத்த பிறகு நீயாச்சும் பாடாச்சுன்னு சொல்லி இறைவன் தனியாக ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை. அப்போ தனக்குள் இயங்குகின்ற பிரபஞ்ச வெளிக்குள் அதே இறைவெளியே அனைத்து இயக்கங்களுக்கும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. தண்ணிக்குள்ள பஞ்சு, பஞ்சுக்குள்ள தண்ணி. அது மாதிரி பிரபஞ்சம் என்று தனித்து இயக்கம் இருந்தாலும் கூட இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற இருப்பு நிலையாகிய தெய்வமே இயங்குகின்ற பிரபஞ்சத்துக்கு உள்ளாகவும் ஊடுருவி அந்த இயக்கத்துக்கு தேவையான சக்தியையும் வளங்களையும் அளித்து கொண்டே இருக்கிறது. தன் மயமாய், எல்லாம் இறைவனுடைய மயம்தான். தான் அதுவாய், எதுவாய்? எல்லாமாய். தன் மயமாய் தான் அதுவாய் ஆனது மட்டுமல்ல, தவறிடாது இயக்கும். எந்த இயக்கமாவது நீதி தவறு இயக்க முடியுதான்னு பாருங்கள், மனிதனை தவிர. காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. எந்த இயக்கமாவது தவறி வருதான்னு கவனித்து பாருங்கள். இல்லை எந்த இயக்கத்திற்காவது அலாரம் டைம் பீஸ் தேவையான்னு பாருங்கள். 12 வருஷமாச்சு, வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா? நமக்கு ஆடி மாதம் வரப்போகிறது ஆனி மாதமே சொல்ல வேண்டியிருக்குது இல்லையா? ஆனி மாதம் ஆரம்பித்த உடனே ஆடி தள்ளுபடி, ஆடி ஆடி ஆடி. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் எல்லா இயக்கங்களுமே துல்லியமாக அதனுடைய நீதிப்படி இயங்குகின்றன என்றால் அந்த நீதியை செயல்படுத்துகின்ற திறம் எது? தான் சிந்திக்க வேண்டிய ரகசியம். இத்தனை செயல்பாடுகளையும் ஓசை இல்லாமல், அதட்டல் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், பந்தா இல்லாமல் ஒன்று நடத்திட்டு இருக்குது. அது எது? ஒரு கணம் அந்த இயக்கம் நின்று விட்டால் இந்த பிரபஞ்சம் என்னாகும்? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா, உன் ஆணவமா பெருசு. அதனால் தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இப்போ மனம் நினைக்குது, ஆனால் மனம் நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தான் பெற்ற அனுபவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்குது. அறிவும் நினைக்குது, ஆனால் அறிவுக்கு அனுபவங்கள் என்ன என்றால் இயக்க விளைவு, இயக்க நீதி தான் அனுபவங்கள். அப்போ தன்னுள் நடக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் தானே ரசிக்கின்ற வகையில் விரிந்து நின்று உணர்கின்ற திறம், அதான் பேரறிவாக அமைந்திருக்கிறது. அந்த பேரறிவு நிலைக்கு யார் போக முடியும் என்றால் மற்ற எந்த ஜீவனுக்கும் அந்த நிலைக்கு போக முடியல. ஏன்னா அதற்குள் வெளிப்பட்ட அறிவு உடல் சார்ந்த தேவைகளை சிரமம் இல்லாமல் சிக்கலாமல் நிறைவு செய்து கொள்ள முடியுமா என்ற போராட்டத்தில் அடைந்த மாற்றங்கள் தான். நீங்கள் மனிதனை தவிர எந்த ஜீவனை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் அதனுடைய வாழ்க்கை தேவையே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். எப்படி? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் உணவு தானே. காடுகளை நினச்சி பாருங்கள், இல்லை நான் வாழ்கின்ற பகுதிகளில் நினச்சி பாருங்கள். உணவு, சமையல் உணவை எலி சாப்பிடுதுன்னா எலியை பூனை சாப்பிடுது, பூனை நாய் சாப்பிட்றது. இது போல் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவாகத்தானே அமைஞ்சிருக்குது ஒன்று.
எந்த ஜீவனாவது தன் உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள முடிகிறதா தாவரங்களை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜீவனுக்கும் அந்த சக்தி இல்லை. அப்போ உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றால் உணவு கிடைச்சா வாழ்க்கை, உணவு கிடைக்கலன்னா சாவு இல்லையா? உணவு கிடைக்கல, தொடர்ந்து சில காலத்துக்கே கிடைக்கல, அப்போ என்ன ஆகும்? எல்லாம் சாவு தான். தண்ணியே மழையே பெய்யலை, குளங்களெல்லாம் காஞ்சி போச்சு, மீன் என்னாச்சு? கருவடை போச்சு இல்லையா? குளங்கள் காஞ்சி போச்சுன்னா மீன் கருவடை தானே. அப்போ இயற்கையில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் தன் வாழ்க்கை தேவைகளை தானே நிறைவு செய்து கொள்ள முடியுதா எந்த ஜீவனுக்காவது? முடியல. ஆனால் மனிதனை எடுத்து பாருங்க, எத்தனை வகைகளில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவு திறம் எங்கே இருக்குன்னு பாருங்க, மனிதனிடத்தில் தான் இருக்கு. அதனால் மற்ற ஜீவன்கள் எல்லாம் உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளுக்கே போராடுகின்ற நிலைமையில் அமைந்தது. ஆனால் மனிதன் என்ற நிலை உயர்ந்த பிறகு இவன் உடல் சார்ந்த தேவைகளுக்கு எந்த வகையிலையும் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஏன் இப்போ போராடிட்டு இருக்கிறோன்னா, தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். இப்போ எந்தெந்த பொருளால் நம்ம துன்பத்தை சந்திக்கிறோம்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெளிவு வந்துடுதா? 135 பவுன் காணும் வீட்டில், சந்தோஷம்தானே? சாணியை போச்சு, யார் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறது, சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது? 135 பவுன் வீட்டில் வைக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருந்தாருன்னு எப்படி சம்பாதிச்சிருப்பார் இல்லையா? அப்போ லாக்கரில் எவ்வளோ இருக்கும்? வீட்டில் 135 வைக்கிறவங்க லாக்கரில் எவ்வளோ வச்சுருப்பாங்க? இன்னும் நிறைய பேர் பெரிய லாக்கர் இருக்கா சார்னு கேட்குறாங்க. சின்னதே பற்ற மாட்டேங்குது. அது இருக்கிறதே நான் சொல்லுவேன், நான் லாக்கர் இன்சார்ஜாக இருந்தேன், இதுலேயே 10 கிலோ தங்கம் வைக்கலாமாம்ப. ஏன்னா அது ஜானுக்கு ஜான் இருக்குது, 18 இன்ச்சு டெப்த்து, அதுக்குள்ளே நீங்கள் 10 கிலோ தங்கம் வைக்கலாமே. இல்லை வெள்ளி பாத்திரமெல்லாம் வைக்கணும், வெள்ளி பாத்திரம் விற்றுருங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லாக்கர், அதுக்கு இவ்வளோ வாடகையா? அதை 2-3 வாங்குறாலும் இருக்கிறாங்க, வச்சுருக்க ஆளுகள் இருக்கிறாங்க கோயம்புத்தூருக்குள்ளேயே. இவ்வளோ பெருசு இருக்கும், மொத்தம் ஒரு குழந்தைய கூட உள்ள பேக் பண்ணிடலாம். அது மாதிரி 4-5 வச்சுருக்க ஆளுகளும் இருக்கிறாங்க. அது ஒரு பேங்க்லையா, ஊர் போட்ட பேங்க்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காணாமல் போனால் தான் வருத்தம் வந்துச்சு. இது வாழ்க்கைக்கு தேவைதானே? நம்ம சாகிற வரைக்கும் இருக்கிற தேவைகளுக்கு இது போதுமானதா இல்லை அதிகமானதா? இது போல் தேவையற்ற பொருள் பல பெருக்கி தங்கம் ஏன் பூமியில் இறை வச்சிருக்கான்னு தெரியுமா? பூமிக்குள்ள இறைவன் ஏன் தங்கத்தை வச்சிருக்கிறான்? துருப்பிடிக்காத ஒரு உலோகம்னா தங்கம் மட்டும்தான் இல்லையா? எந்த உப்பு தனியாக இருந்தாலும் பாதிக்காத உலோகம்னா தங்கம் மட்டும்தான். நம்ம கப்பல் ஓட்ட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? கப்பலுக்கு தங்கத்தில் தகடு அடிச்சிட்டா எங்கேயாவது அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கான்னு பாருங்கள். ஷிப்பிங் கார்பரேஷன் பெரும்பாலும் திவாலாத காரணமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான். எவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு கீழே தகடு போட்டு பெயிண்ட் எல்லாம் ஹை குவாலிட்டி பெயிண்ட் அடித்தாலும் 3 மாதத்துக்குள்ளே எல்லாம் தீர்ந்து போயிடும். மறுபடியும் ஹார்பரில் வெளியே ஏற்றி மறுபடியும் மேலே கொண்டு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணணும். அப்போது இருக்கிற தங்கத்தெல்லாம் தகடாக மாற்றி அதுக்கு மேலே அடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, கப்பலுக்கு செலவே கிடையாது. பெட்ரோல் போட வேண்டியது, ஓட்ட வேண்டியது, போக வேண்டியது, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ செலவு குறைஞ்சிருக்கும் பாருங்கள். அப்போ இறைவன் கொடுத்தது தகடு அடிக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணினோம்? தூக்கி தகடு அடித்து ஒரு கிராம் தங்கத்தில் மாட்டிக்கிட்டு தலைகிறோம். இது என்னாச்சுன்னு பார்த்தா வச்சிருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடுறான்.
சரி எதுக்கு பிடிக்கிட்டு போயிடறான்னு சொல்லி ரோடு கூட போயிட்டு வந்து திரும்ப அடிச்சிட்டு போகிறான். நீ பொழைச்ச கேட்டுக்கு 1 கிராம் தங்கம் போட்டுக்க முடியலையே உனக்குன்னு ஓங்கி சாத்திட்டு போகிறான். வச்சுருந்தாலும் என்ன போச்சு உயிர், வைக்கலைன்னாலும் உயிர் போச்சு. இப்போ இது நமக்கு தேவையா இல்லையா? 5 பவுன் நகையாக நம்ம உயிருக்கு வேலை. அதனால் இதெல்லாம் நமக்கு தேவைதான கேள்வி எழுப்ப பாருங்கள். தேவையற்ற பொருள் பல பெருக்கியதால் வாழ்கள் தேவைகள் பெருகியது துன்பங்கள் மழையை கொண்டமே தவிர இயற்கையில் நமக்கு இன்பத்தை இறைவன் நிறைய கொடுத்துருக்கின்றான். அதனால் அதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு மனிதன் ஆன்மீகத்துக்கு வரணும். அப்போ லௌகிக வாழ்க்கை பொருட்கள் தேவையில்லையான்னா தேவைதான். இந்த உடலுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அவசியமானதோ அதெல்லாம் நம்ம உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அது தேவையில்லைன்னு எந்த மகானும் சொல்ல மாட்டார். அதே சமயத்தில் எந்தெந்த பொருட்களால் செயல்பாடுகளால் நமக்கு துன்பம் வருகிறதோ அதை நீக்க வேண்டிய கடமையும் நம்முடைய இது தான். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் மேல் தவிர்க்கணுமா வேண்டாமா? இதுதான் இப்போ கேள்வி. தவிர்க்க வேண்டியதுதான். அதனால் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர பதவி விட மாட்டேன் சொத்து விட மாட்டேன்னு சொன்னால் விட்டுட்டு போ. யார் காப்பாற்ற முடியும் இல்லையா? உயிரை விட இதுதான் பெருசுன்னா சரி, உயிரை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கோ. உயிர் போனதுக்கு எதை பிடிக்கிறது? உடம்பு விட்டு உயிர் போனதுக்கப்புறம் எதை பிடிக்கிறது? ரஜினி பாட்டில் வந்த மாதிரி தங்கத்தை பூட்டி வைத்தோம், வைரத்தை பூட்டி வைத்தோம், உயிரை வைத்து பூட்ட ஏது பூட்டு இல்லையா? இப்போ எல்லா பத்திரமாருக்கும் உயிர் மட்டும் போயிடுதுன்னா லாக்கில் வச்சுட்டு என்ன பண்ணுறது? வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எல்லாம் போச்சு பாருங்கள். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தன்னை அறிகின்ற பயிற்சிகளுக்கு உரிய நேரத்தை ஒதுக்கி விட்டால் எங்கே போகும் வாழ்க்கை இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது? மனம் அமைதி அடைகின்ற போது உடல் அமைதி பெறுகிறது. உடல் அமைதி பெறுகின்ற போது ஆரோக்கியம் மேன்மை அடைகிறது. இதுதான் அடிப்படை. பிபி ஏறுதுன்னா என்ன சொல்கிறாங்க? தியானம் பண்ணுங்கன்றாங்க. தியானம்னு என்ன? இந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் கழித்து கொஞ்சம் மறந்துருந்தால் தியானம். ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் எப்படிலாம் தோணும் அப்படிலாம் குதி, அப்படிலாம் சத்தம் போடுன்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகி போகுது. இதுவே பெருசு நினச்சிட்டு அங்கே நல்லா இருக்குன்றாங்க. இதெல்லாம் கூத்தாட்டம் ஆடி பக்குவம் வர முடியாது. அது ஒரு பஸ்டிங் அவுட். இருக்கிற ஒரு டென்ஷனை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணலாமே தவிர உள்ளே போகணும்னு சொன்னாக்க புலன் கடந்த நிலையில் அமைதிக்கு தான் போகணும். அதுதான் தியானம். ஆனால் மனதில் ஏற்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் படிப்படியாக உணர்ந்து அதை மாற்றி அமைக்கணும். அதை மாற்றி அமைத்தால்தான் மனசு அமைதி நிலைக்கு உட்கார தொடங்கும். அமைதியில் ரசிக்க தொடங்கிவிட்டால் மனம் தானாக அறிவு நிலைக்கு போய்விடும். அறிவு தன் மூலமாக பேரறிவோடு லயமாகின்ற போது அதுவே தெய்வீகம், அதுவே பேரின்பம், அதுவே பரமானந்தம். அதை அடைகின்ற போது என்னாகுது? இந்த பிரபஞ்சமே தனக்குள் இருக்கின்ற அகக்காட்சியை பார்த்துடலாம். அந்த நிலையிலும் வாழ்க்கையை நடத்தலாம். என்ன நினைக்கிறோம்னா, அது மாதிரி போயிட்டோம்னா எல்லாம் மறந்து போகும்ல. அப்போ உறவுகளெல்லாம் என்ன ஆகிறது, குழந்தைகளெல்லாம் என்ன ஆகிறது, தொழிலில் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது மக்களுக்கு. அப்படிலாம் போயிட்ட ஒன்றும் ஆகிடாது. அதுக்கு ராமகிருஷ்ணர் சாட்சியாக சொல்கிறாரு, இந்த குழந்தைகள் பம்பரம் விளையாடுறாங்க பாருங்கள், அந்த பம்பரம் நல்ல தரம் வாய்ந்தது. மையத்தில் ஆணி அடிச்சதுன்னா தரமான பம்பரம் இல்லையா? அதை சுழட்டி விட்டோம்னா பையன் என்ன சொல்லுவான்? அப்பா பம்பரம் தேர் மாதிரி சுற்றுது பாம்பான். தேர் மாதிரி சுற்றுது. தேர் சுற்றுதா? தேர் வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றும்.
ஆனால் பம்பரமும் சுற்றிக்கிட்டு இருக்கு, ஆனால் பார்க்க தேர் மாதிரி நிற்கிதுங்கிறான். ஸோ பையன் சொல்கிற தத்துவத்திலே நமக்கு 2 கருத்து புரிஞ்சு போச்சு. ஒன்று, பம்பரம் சுற்றிட்டு தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு எங்கே அது என்ன வீதி, இது தேர் நின்றுட்டுருக்குதே, ராஜ வீதியில் தேர்முட்டி வீதியில் தேர் நின்றுட்டுருக்கிற மாதிரி நிற்கிது. இப்போ சுற்று தான் நிற்கிதா அப்படின்னு கேள்வி எழுப்புகிற போது ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அது அதி விரைவாக சுழல்கிறது. அந்த வேகம் குறைய குறைய அப்படியே தள்ளாடி 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 உருண்டுரும். இது போல் மனிதன் தவத்தில் லயமாகின்ற போது அந்த இறைநிலை உணர்வோடு சூட்சுமமான ஒரு செயல் நடக்கிறது. என்னென்னா, இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மை பற்றி கொண்டிருக்கின்ற செயல் நடக்கிறது. அந்த சூட்சுமத்தில் இவன் எந்த லௌகிக காரியங்களை செய்தாலும் அதில் ஆரவாரம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, நான் செஞ்சேன்றதும் கிடையாது. ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவன் சொல்கிறான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான். சினிமா மட்டும் பேசினா போதுமா? வாழ்க்கையில் செய்து காட்டணும் இல்லை. ஸோ எல்லோரும் செய்யணும் அது மாதிரி. ஆனால் அதுவே அடுத்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மையத்தில் ஆணி அடிக்க தவறிட்டோம் வச்சுங்க, ஒரு தரம் இல்லாத பம்பரம், அது சுழட்டி விட்டுடனேயே என்ன சத்தம் போடுது. இங்கே ஒரு பொம்மை சுற்றிட்டு இருக்கு, தெருவுக்கே கேட்கும் போட்டிருக்கு, அவ்வளோ சத்தம் போடும். ஆனால் 2 வினாடிக்குள்ளே உருண்டு கதை முடிச்சிடும். இது போல் மனிதர்கள் மனம் வயப்பட்டு லௌகிக வாழ்க்கையே சாஸ்வதம் என்று செயல்படுகின்ற போது, நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன், நான் இல்லைன்னா வரைஞ்சி செஞ்சுருக்க முடியும், என்ன மாதிரி யார் இருக்கிறா அப்படின்னு பந்தா என்ன, பரோடோவம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, ஆரவாரம் என்ன, போஸ்ட் என்ன, பேனர் என்ன, முழு பக்க விளம்பரம் என்ன, இதுக்கு மேலே தனியாக சப்ளிமெண்ட்டே போட்டுக்கிறாங்க. வழுவழு பேப்பர், அந்த புக்குக்கு விலையே கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே விலையாகும். இவர் வாழ்ந்த சரித்திரத்தை அழகாக புக்கே போட்டிருக்கார். அவர் பெரியவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார். எடுத்து பார்த்தா அப்படியே வேடிக்கையாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சரித்திரத்தை அவரே எழுதி தான் போட்டுக்குவார். யார் போடுவா யார் பார்ப்பா? அதை நான் வாங்கிட்டு உதவி பார்த்துட்டு தூக்கி இவங்க போட்டது தான். அப்படி விலையோ 500க்கு மேலே போயிடும். ஆனால் யாருக்கு பிரயோஜனமாகும்? அதனால் இது போல் ஒரு பகட்டான வாழ்க்கையில் என்ன கிடைக்குதுங்க? செயற்கரிய செய்வோர் பெரியர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார். அதனால் சாதாரண மக்கள் எதையெல்லாம் சாதனை என்று சாதிக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு உயர்வாக சாதித்தவர்கள் மகான்கள். ஆனால் நான் செய்தேன் என்ற எண்ணம் கூட அங்கே இருக்காது. இவ்வளோ பெரிய தத்துவத்தை மகிழ்ச்சி கொடுத்துருக்கின்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நானாக செய்தேன். இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. அந்த உலகத்துக்கு ஒரு சின்ன அளவிலாவது என்னால் உதவி செய்ய முடியுமா, சேவை செய்ய முடியுமானால் அந்த வகையில் என்னை பயன்படுத்திக்கோ என்று இறைவனிடத்திலேயே தன்னை ஒப்படைத்தார்களே தவிர, தான் செய்தேன் என்று எந்த இடத்துலையாவது ஒரு மகான் வெளிப்படுத்தியிருக்கிறாரா பாருங்க? இல்லை. அதனால் அப்படிப்பட்ட இடத்தை ஒவ்வொரு மனிதனும் பெறுகின்ற போது இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆனந்தமாக இருக்கும். தனி மனிதனும் நல்லா இருக்கலாம், குடும்பங்கள் நல்லா இருக்கும், சமுதாயமே இப்படிப்பட்ட இன்பத்தை வேறு எந்த இந்திர லோகத்தை போய் சந்திக்க முடியும் சொல்லுங்கள்? வேறு எந்த உலகத்தில் இவ்வளோ ஆனந்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள ஜீவன் இருக்கிறான்? இவ்வளோ பெரிய பிரபஞ்சம்தான். ஆனால் எந்த கிரகத்தில் இவ்வளவு திறமையும் தகுதியும் ஆற்றல் மிக்க ஒரு மனித இனம் என்ற ஒரு ஜீவன் வாழ்கிறது? எங்கேயுமே இல்லை. விஞ்ஞானம் சொல்லலை, தத்துவஞானி இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ அத்தனை சிறப்புகளும் சாமிஜி அழகாக சொல்கிறாங்க. எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் இந்த மனிதன். இவ்வளவு திறமையும் அமைப்பும் உள்ள நாம் இத்தனை சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம்
இயற்கையில் இருக்கான்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த சிந்தனை தான் இந்த சிக்கலில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு தீர்வாக அமையும். சிந்திக்கலைன்னா எந்த தீர்வும் கிடைக்காது. அதனால் சிந்திக்கக்கூடிய அறிவை இறைவனே நமக்குள்ளாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். மறந்து போன சிந்தனைகளை நினைவுபடுத்துவதற்கு அதே இறைவன் மகான்களாகவும் வந்து விடுகின்றான். சிந்திக்க மாட்டேன்னு ஒரு தனிமனித அடம்பிடிச்சா நட்டம் மகானுக்கு அல்ல, நட்டம் அவரவர்களுக்கு தான். அதனால் ஏதோ நாம் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறோம், சிந்திக்கலாம் என்றாவது ஆர்வத்தோடு வந்து கேட்குறோம். அதனால் ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்கிறோம். சிந்திக்க மறுத்து விட்டால், சிந்திக்க தவறிவிட்டால் எப்படி வாழ்ந்தோமோ அதே தான் வாழ்க்கை. எப்படி நம்முடைய தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்களோ அதே தான் வாழ்க்கை. அதில் ஒரு அளவு மாற்றம், அணு அளவு மாற்றம் வராது. செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் வந்ததே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வருவது பிடிக்கலைன்னா செய்வதை மாற்றித்தான் ஆகணும். அதனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இன்பங்களும் துன்பங்களும் வருகின்றன. இன்பங்களை இரு கரம் நீட்டி வரவேற்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம், அனுபவிக்கிறோம். ஆனால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள யாருமே தயாராக இல்லை. ஏன்னா இயற்கை விதியே இன்பத்தை நாடிய பயணம்தான். ஸோ எந்த ஜீவனும் துன்பத்தை விரும்பாது, மனிதனும் விரும்ப மாட்டான். அப்போ நாம் விரும்பாத துன்பங்கள் நோய்களாக, வறுமையாக, வாழ்க்கை சிக்கல்களாக, சமுதாய பிரச்சனைகளாக வருகின்ற போது அதுக்கு காரண காரியம் என்ன என்பதை சிந்திக்கணுமா வேண்டாமா? எல்லாரும் தான் சிந்திக்கணும். அதனால் யாரோ சிந்திக்கிட்டோம் செய்துக்கிட்டோம் நமக்கு வந்து சேர்ந்தால் பரவாயில்ல நினச்சோம்னா மாற்றங்கள் வராது. சமுதாய சீர்திருத்தம் என்பது தனிமனிதன் மூலமாகத்தான் வருமே தவிர மேலிருந்து கீழே வராது. கீழிருந்து தான் மேலே போகணும். அதனால் மனிதர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும். அந்த மாற்றத்தை சாதிப்பதற்கு துணை செய்வது ஆன்மீகம். ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்கின்ற போது லௌகிக வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதை இயேசுபிரான் அழகாக சொல்லி வைத்தார். நீங்கள் பிதாவிடத்தில் எதை வேண்ட வேண்டும் என்றால், உம்முடைய ராஜ்யம் பரமண்டலத்தில் நடப்பது போல இந்த பூமியில் நடப்பதாக என்று கேள். பரமண்டலத்தில் எப்படி நடக்குது ராஜ்யம்? எந்த ஆக்சிடெண்ட்டும் இல்லை, எந்த விபத்தும் இல்லை. அவ்வளவு கோடிக்கணக்கான கோள்கள் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் 65,000 மைல் ஸ்பீடுன்னா நினச்சி பாருங்கள், கற்பனை கூட பண்ண முடியாது. அத்தனை வேகத்தில் பூமி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம 40 கிலோமீட்டர் வேகத்தில் போய் முட்டிக்கிட்டு விழுந்துடும் கீழே, இல்லையா? அதனால் உம்முடைய ராஜ்யம் பரமண்டலத்தில் நடப்பது போல இந்த பூமியில் நடப்பதாக என்று கேட்டால், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது இலவச இணைப்பாக கொடுக்கப்படும் என்றார். ஸோ நம்ம ஏதோ எங்கேயோ இலவசம் எங்கெங்கேயோ எதிர்பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இலவசமாக கிடைக்குமுன்னா இதை விட்டுடலாமா? எங்கே கிடைக்கும்னு தெரியறதில்ல. அதனால் பெரிய டப்பாவுக்கு சின்ன டப்பா கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இலவசமெல்லாம் பத்தாது. வாழ்க்கை இலவசமாக மாறணும். எந்த தேவைக்கும் நம்ம சிக்கல் இல்லாமல் தேடிட்டு போகாமல் அழகாக அந்தந்த காலத்தில் அந்த இடத்துல நடந்ததுன்னா அதுதான் அருமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பது ஆன்மீகம். அந்த உண்மையான ஆன்மீகத்தை மக்கள் பெற வேண்டும். அதுக்குத்தான் மகான்கள் அவதரிக்கிறார்கள். அதனால் ஏதோ நம்ம கேட்ட கருத்துக்களே போதும், வீட்டில் கொண்டு போடுறாங்க பேப்பரு, அதில் படிக்கிற ஆன்மீகமே போதும், அதில் வர்ற படங்களை வச்சு அர்ச்சனை பண்ணினாலே புண்ணியம் கிடச்சிடும்னு நினச்சா அது ஒரு பேப்பர், அது ஒரு கல். இதை வணங்குவதாலெல்லாம் ஒன்றும் கிடைச்சிடாது. தன்னை வணங்க வேண்டும். தன்னுள் இருக்கின்ற தெய்வத்தை அர்ச்சிக்க வேண்டும். தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தான் என்றது திருமந்திரம். இப்போ தன்னை அர்ச்சிப்பதற்கு தன்னை அறிய வேண்டுமே. தன்னை அறியாது தன்னை அர்ச்சிப்பது எப்படி? ஸோ தன்னை அறிகின்ற மார்க்கமே ஆன்மீகம். அதை அறிந்துவிட்டால் தலைவனாகிய தெய்வத்தையும் அறிந்து விடலாம். அதைத்தான் நபிகள் சொல்கிறார், தன்னை அறிந்தவன் எவனோ அவனே தலைவனாகிய அல்லாவை அறிந்தவன். எல்லா மகன் என்ன சொல்கிறாங்க? இறைவனை அறிய வேண்டும். ஏன்னா அதுதான்
அனைத்துக்கும் மூலமானது, அனைத்து வளங்களுக்கும் ஆதாரமானது, அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வானது. அதனால் அந்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உற்ற உபாயம் தவம். முதல் கவியில் மகர்ஷி அவர்கள் தவத்தை தான் மையப்படுத்தியிருக்கின்றாங்க. தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அந்த ஆனந்தத்தை நித்தமும் தூக்கலாம். அதுக்கேற்ற முறையிலே மனதை பக்குவப்படுத்தி விட்டால் போதும். மனதை பக்குவப்படுத்துக்கு என்ன வழி, அதை அடுத்த கவியிலே நாளைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.